ஆவடியில் சித்த மருத்துவர் மற்றும் அவரது மனைவி கொலை வழக்கில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். வணக்கம். ஆவடியில் சித்த மருத்துவர் மற்றும் அவரினுடைய மனைவி என இரட்டை கொலை நடந்திருக்கக்கூடிய நிலையில் அது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையே இந்த இரட்டை கொலை வழக்கில் தற்பொழுது ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ் என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார். முக்கியமாக இந்த சித்த மருத்துவர் தனது வீட்டிலேயே சித்த மருத்துவம் பார்த்து வரக்கூடிய நிலையில் அவரிடம் சித்த மருத்துவரிடம் மருத்துவம் பார்ப்பதற்காக இந்த ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ் என்பவர் சென்றிருக்கிறார். மருத்துவம் பார்த்து முடித்த பிறகு அந்த சித்த மருத்துவத்திற்கான அந்த பணமானது இவர் ஜிபே மூலம் அனுப்பியிருக்கிறார். அந்த ராஜஸ்தானை சேர்ந்தவர் சித்த மருத்துவருக்கு ஜிபே மூலம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஜிபே மூலம் அனுப்பிய பொழுது அந்த ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷினுடைய அக்கௌண்டில் பணம் டெபிட் ஆகி இருக்கிறது. ஆனால் சித்த மருத்துவரினுடைய அக்கௌண்டில் அது கிரெடிட் ஆகாமல் இருந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் 2 முறை மீண்டும் முயற்சி செய்து இருக்கிறார் அந்த பணம் அனுப்புவதற்காக. மேலும் 2 முறை முயற்சி செய்தும் கூட மீண்டும் பணம் டெபிட் என்று அவருடைய போனில் காட்டியிருக்கிறது. ஆனால் சித்த மருத்துவரினுடைய அக்கௌண்டில் கிரெடிட் என்று வராத ஒரு நிலையில் 2 பேருக்கும் அந்த பணம் பெறுவதில் மோதலானது ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே அது தாக்குதலாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து அந்த தாக்குதலானது அந்த ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ் அந்த சித்த மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அந்த சமயத்தில் அந்த இடத்திற்கு அவருடைய மனைவியையும் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இருவரையும் கொலை செய்து இருப்பதாக அந்த முதல் கட்ட தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷை காவல்துறையினர் கைது செய்து இருக்கிறார்கள். அந்த வகையில் ஆவடியில் அந்த இரட்டை கொலை சித்த மருத்துவர் மற்றும் அவரினுடைய மனைவி என 2 பேரும் கொல்லப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த கொலை வழக்கில் தற்பொழுது ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அந்த மருத்துவம் பார்ப்பதற்காக ராஜஸ்தானை சேர்ந்த நபர் மருத்துவம் பார்ப்பதற்காக சென்ற நிலையில் இத்தகைய சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.